Praise the Lord. தன்னே மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாவற்றையும் உருவாக்கும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காகவும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஒளியூட்ட இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். வார்த்தையின் ஒளியில் எங்களை வழிநடத்த நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்வின் வழியாக இறைத்தூதன் யூடியூப் சேனலில் எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம் தந்தையே, இந்த நிகழ்வை பார்க்கும்படி நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அவர்களுடைய தேவைகளையும் ஏக்கங்களையும் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை அவர்களோடு இன்று பேசட்டும். தந்தையே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், குறைகள், எங்களுடைய இயலாமைகள் அனைத்தையும் இரக்கப் பெருக்கள் கழுவி எங்களை தூய்மையாக்கும். இன்றைய வாசகம் வழியாக நீர் எங்களோடு பேசும் செய்திகளை முழுமையாக புரிந்து கொள்ளவும், அதை எங்கள் வாழ்வில் செயல்படுத்தவும் தேவையான ஞானத்தையும் ஆவியின் அருளையும் எங்களுக்கு தாரும். குறிப்பாக கடன் பாரத்தால் கலங்கி தவிக்கும் பிள்ளைகளை பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பசித்திருப்போர்க்கு உணவளிப்பவர், சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிப்பவர். ஆமாம், அதுபோல கடன் என்னும் அந்த கண்ணுக்கு தெரியாத சிறையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். அவர்கள் தேவைகளை சந்தியும். அடைக்கப்பட்ட எல்லா வழிகளையும் திறந்து அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஒரு புதிய வாழ்வாதாரங்களையும் நீர் ஏற்படுத்தி கொடும். இந்த நிகழ்வை பார்க்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும். அவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் உள்ளத்தின் சுகத்தையும் மன அமைதியையும் உம்முடைய கிருபையையும் நிறைவாக பொழியும். அவளுடைய ஜபங்களுக்கு பதிலளியும். நோயுற்ற உடல்களுக்கும் கலங்கிய உள்ளங்களுக்கும் குணமளிக்கும் கரத்தை நீட்டும். உலகின் பார்வையில் நாங்கள் ஏழைகளாகவும் பலவீனராகவும் இருக்கும்போது பார்வையில் நாங்கள் பேறு பெற்றவர்கள் என்ற பேருண்மையை இன்று நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்து உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை நாங்கள் உணர அருள் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பேரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இன்று நாம் சிந்திக்கப் போகும் வாசகங்களின் ஆன்மாவை பிரதிபலிக்கிற ஒரு சிறிய ஸ்டோரியை கேட்போமா? கண்டிப்பா. ஒரு பெரிய நகரத்துல ரொம்ப புகழ் பெற்ற பணக்கார தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனா மகிழ்ச்சி மட்டும் இல்ல. அதே நகரத்தோட ஒரு மூலையில ஒரு சிறிய தொண்டு இல்லத்தை ஒரு வயதான அம்மா நடத்திட்டு வந்தாங்க. கைவிடப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள அன்பா கவனிச்சுக்கிறது தான் அவங்களோட ஒரே வேலை. ஒரு நாள் அந்த தொழிலதிபர் அந்த அம்மாவை பார்த்து, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா ஒரு சின்ன புன்னகையோட, என்னிடம் ஒன்றுமில்லை என்பதுதான் என் பலம், என்னிடம் எல்லாம் இருக்கிறார் என்பதே என் மகிழ்ச்சி அப்படின்னு வானத்தை நோக்கி கை காட்டினாங்களாம். ரொம்ப அருமை. இந்த நிகழ்வு இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்களோட மைய கருத்திய அழகா சொல்லுது. அப்போ வாசகத்துக்குள்ள போலாம். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இது மலைப்பொழிவு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த போதனைகள் சுமார் 2000 வருஷமா விவாதிக்கப்பட்டு ஆராயப்பட்டு பின்பற்றப்பட்டு வருது. ஆனா இன்னைக்கும் இத படிக்கும்போது ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா வெற்றி, மகிழ்ச்சி, பேறு பெற்ற நிலை, இத பத்தி நாம என்னவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அத்தனையும் இயேசு தலைகீழாக மாற்றி போடுறார். இன்று நம்முடைய நோக்கம் இந்த வசனங்களோட அர்த்தத்தை மட்டும் பார்க்கறதில்ல, மாறாக இந்த புரட்சிகரமான போதனை ஏன் இன்னைக்கும் நம் வாழ்விற்கு மிக மிக அவசியமானது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். வாசகத்தோட தொடக்கத்தை பாருங்களேன். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலைமேல் ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. இங்கே இயேசு ஒரு மலையின் மேல் அமர்ந்து கற்பிக்கிறார். இந்த இடம் தற்செயலா தேர்ந்தெடுக்கப்பட்டதா, இல்ல இதுக்குள்ள ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. திருவிவிலியத்துல பாத்தீங்கன்னா, மலை என்பது கடவுளையும் மனிதரையும் இணைக்கிற ஒரு புனிதமான இடம். பழைய ஏற்பாட்டுல மோசே சீனாய் மலைக்கு சென்றுதான் கடவுள்கிட்ட இருந்து 10 கட்டளைகளை பெற்று வந்தார். இப்போ இங்க புதிய மோசேயாகிய இயேசு ஒரு மலையின் மீது அமர்ந்து விண்ணரசின் புதிய சட்டத்தை, அதாவது ஒரு புதிய வாழ்வு நெறிய தருகிறார். அது மட்டும் இல்ல, அவர் நின்று கொண்டு அவசரமா பேசல, ஒரு போதகருக்குரிய முழு அதிகாரத்தோட அமர்ந்து கற்பிக்கிறார். இது அவர் சொல்ல போற வார்த்தைகளோட கணத்தையும் அதோட நித்திய முக்கியத்துவத்தையும் காட்டுது. சரி, அந்த புதிய வாழ்வு நெறியோட முதல் படி என்ன? இயேசு சொல்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், எனினும் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா ஏழ்மைங்கிறது ஒரு சாபமாத்தானே பார்க்கப்படுது. உண்மைதான். ஆனா அங்கே இயேசு பொருளால் ஏழையா இருக்கிறவங்கள மட்டும் சொல்லல, ஏழையரின் உள்ளத்தோர் அல்லது சொல்லப்போனா ஆன்மாவில் ஏழையா இருப்பவர்கள்னு சொல்றார்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆன்மீக நிலையில தன்னிடம் பெருமைப்பட்டுக்க ஒண்ணுமே இல்ல. என் ஞானம், என் திறமை, என் புண்ணியம் எல்லாமே பூஜ்யம்தான், எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு யார் உணர்றாங்களோ அவங்க தான் ஏழை என் உள்ளத்தோர். ஓ, அப்ப தங்களோட பலவீனத்தை முழுசா உணர்ந்து கடவுளை சார்ந்து இருக்கிறவங்க. ஆமா, கடவுளோட பலத்துல மட்டுமே தஞ்சம் புகுபவர்கள். இந்த உலகத்தின் செல்வங்களையோ பட்டங்களையோ நம்பி வாழாம கடவுளை மட்டுமே தங்கள் ஒரே செல்வமா நினைக்கிறவங்களுக்கு விண்ணரசின் கதவுகள் திறத்துது. அப்படியானா இது ஒரு விதமான சுயமரியாதை இல்லாத நிலையா, இல்ல நம்மள நாமே ரொம்ப தாழ்த்திக்கிறதா? இல்ல, இதுதான் உண்மையான சுய அறிவு, தன்னைத்தானே அறிதல். நம்ம கிட்ட இருக்கிற போலியான கவசங்களை எல்லாம் அகற்றிவிட்டு கடவுளுக்கு முன்பாக நாம் உண்மையிலே யாருங்கிறத ஒப்புக்கொள்றது. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் தான் விண்ணங்கசிற்குள் நுழைவதற்கான முதல் தகுதி. சொல்லப்போனா இதுதான் அஸ்திவாரம். இந்த மனநிலை இல்லாதவங்களுக்கு மத்த பேருரைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்படுற அடுத்த கல், துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இதுவும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. துன்பத்துல இருக்கிறவங்க எப்படி பேறு பெற்றவங்களா இருக்க முடியும்? இங்க துயரம் அப்படிங்கிறதுக்கு 2 ஆழமான பரிமாணங்கள் இருக்கு. ஒன்னு, தங்கள் சொந்த இழப்புகளுக்காக, நோய்களுக்காக, கஷ்டங்களுக்காக வருத்தப்படுறவங்க. அவங்களுக்கு கடவுளோட ஆறுதல் கண்டிப்பா உண்டு. ஆனா இயேசு பேசுற துயரம் இது விட ஆழமானது. இந்த உலகத்தோட பாவ நிலையை கண்டும், இங்க நடக்கிற அநீதிகளை கண்டும், கடவுளோட பெயர் தூற்றப்படுவதைக் கண்டும், மக்கள் படுற துன்பங்களை கண்டும் யார் உள்ளமுடைந்து வருந்துறாங்களோ அவங்க தான் உண்மையான துயருறுவோர். அவங்களோட துயரம் சுயநலமற்றது, அப்படிதானே? ஆமா, கடவுளோட இதயம் இந்த உலகத்தை பார்த்து நுறுங்குற மாதிரி இவங்களோட இதயமும் நுறுங்குது. செய்திகளை பார்க்கும்போது, உலகத்துல நடக்கிற கொடுமைகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆற்றாமையும் துயரமும் வருதே, அதத்தான் சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த உணர்வை மழுங்கடிச்சிடாம அதை ஒரு ஜபமா மாத்துறவங்க, அந்த துயரத்தின் வழியாக கடவுளோட இணைபவர்களே பேறு பெற்றோர். அவங்களுக்கு கடவுள் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக ஆறுதலை தருவார். கவலைப்படாதே, கடைசியில என் நீதி வெல்லும், என் அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிற உறுதியை அவங்க உள்ளத்துல விதைப்பார். இந்த முதல் 2 பேருரைகளும் ஒருத்தரோட உள் மனநிலைய பத்தி பேசுது. ஆனா அடுத்ததா இயேசு செயலுக்கு வர்றார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வர். கனிவா இருந்தா ஏமாந்து போவோம் தானே இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதான் இயேசுவோட போதனையில இருக்கிற மாபெரும் புரட்சி. கனிவு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூல கிரேக்க வார்த்தை ப்ரோஸ். இந்த வார்த்தை வெறும் சாந்தமான குணத்தை மட்டும் குறிக்கல. அந்த காலத்துல கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போர்க்குதிரையை குறிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. போர்க்குதிரைக்கு இம்மென்ஸ் பவர், அதாவது அளவற்ற சக்தி உண்டு. ஆனா அது தன் எஜமானனோட கட்டுப்பாட்டுல இருக்குது. அதுதான் ப்ரோஸ். ஓஹோ. ஆக கனிவுங்கிறது பலவீனம் இல்ல, அது கட்டுப்பாட்டுகள் இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. பதிலுக்கு பதில் செய்யாம அடக்குமுறைக்கு பதிலா அன்பையும் பணிவையும் வெளிப்படுத்துறது. ஆஹா, இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை. அப்படியானால் சக்தி இல்லாதவங்க இல்ல, சக்திய கட்டுப்பாட்டோட பயன்படுத்துறவங்க தான் நாட்டை உரிமையாக்கி கொள்வாங்கன்னு இயேசு சொல்றாரா? ஆமா, வன்முறையால உலகை வெல்ல நினைக்கிறவங்க தற்காலிகமா நிலத்தை ஆளலாம். ஆனா அன்பாலும் கனிவாலும் இதயங்களை வெல்றவங்களுக்கு தான் உண்மையான நிலையான உரிமை கிடைக்குங்கிறது தான் இதோட பொருள். காந்திஜி போன்றவங்க இதை நமக்கு காட்டினாங்க. இது ஒரு ஆன்மீக உண்மை. அடுத்ததாக, நீதி நிலைநாட்ட வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இந்த நீதிங்கிறது சட்டத்தை குறிக்குதா இல்ல தனிப்பட்ட ஒழுக்கத்தையா? இருந்து மீதுதான். ஆனா இத நாம இயேசுவோட காலத்துல இருந்து ஒரு யூதரோட கண்ணோட்டத்துல பார்க்கணும். ரோம பேரரசுக்கு கீழே அடிமைப்பட்டிருந்த ஒரு சமூகத்துல நீதிங்கிறது வெறும் தனிப்பட்ட புண்ணியம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக அரசியல் விடுதலைக்கான தாகம். கடவுளோட ஆட்சி வரணும், அநீதி ஒழியணும், ஒடுக்கப்பட்டவங்க விடுதலை பெறணுங்கிற ஒரு ஏக்கம். இது ஒரு சாதாரண ஆசை இல்ல, பசியையும் தாகத்தையும் போல ஒரு மனுஷனோட உயிருக்கு அவசியமான ஒன்றை போல கடவுளோட சித்தம் இந்த உலகத்துல நிறைவேறணுங்கிற ஒரு தனியாத தாகத்தை குறிக்குது. அந்த தாகத்தை கடவுள் நிச்சயமா தீர்த்து வைப்பார். அவங்களுக்கு ஒரு ஆன்மீக நிறைவு கிடைக்கும். முதல் 4 பேருரைகளும் ஒரு படிக்கட்டு மாதிரி தெரியுது. கடவுள் முன்னாடி நம்ம நிலைய உணர்றது, உலகத்தோட பாவங்களுக்காக வருந்துறது, நம்ம சக்திய அன்போட கையாள்றது, பிறகு அந்த அன்பின் அடிப்படையில நீதியை தேடுறது. இதுக்கு பிறகு இயேசு எங்கே போறார்? அடுத்த 4 பேருவேரோடும் இந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்படுற குணநலன்களை பத்தி பேசுது. அவர் சொல்றார், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர்.
நீதி தேவைன்னு கேட்கறது வேற, ஆனா அதே சமயம் தகுதி இல்லாதவங்களுக்கு இரக்கம் காட்டுறதுங்கிறது வேற. கடவுளோட நீதியும் இரக்கமும் பிரிக்க முடியாதவை. அதாவது மத்தவங்களோட தவறுகளை நாம மன்னிக்கும் போதுதான் நம்மோட தவறுகளுக்கு கடவுள்கிட்ட இருந்து மன்னிப்பு பெற முடியும். அப்படிதானே? அது ஒரு பகுதிதான். இரக்கங்கிறது மன்னிப்பை விட பெரியது. மத்தவங்களோட தேவைகள்ல இறங்கி உதவுறது, அவங்களோட துன்பத்துல பங்கெடுக்கிறது, அவங்க சுமைகளை தாங்கிறது. நாம மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டும் போதுதான் கடவுள்கிட்ட இருந்து இரக்கத்தை பெற தகுதி உள்ளவங்களா ஆகுறோம். இது ஒரு தெய்வீக பரிமாற்றம். அடுத்து வர்றது ரொம்பவும் அழகானது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அந்த தூய்மையான உள்ளம்னா என்ன? தவறான எண்ணங்களே வராத ஒரு நிலையா? அது சாத்தியமில்ல. தூய்மையான உள்ளங்கிறது கள்ளம் கபடம் இல்லாத, இரட்டை வேடம் இல்லாத, முழுக்க முழுக்க கடவுளை மட்டுமே நாடும் ஒரு உள்ளத்தை குறிக்குது. அதாவது யாருடைய நோக்கங்கள் கலப்படமற்றதாய் இருக்கோ, யாருடைய இதயம் 100 திசைகளிலும் சிதறாம ஒரே நோக்கமாகிய கடவுளுக்காக மட்டுமே துடிக்குதோ அவங்க தான் தூய்மையான உள்ளத்தோர். இப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? அவங்க கடவுளையே காண்பார்கள். ஆஹா! இந்த உலக வாழ்க்கையிலேயே அவருடைய பிரசன்னத்தை தெளிவா உணர்வாங்க. வரப்போற வாழ்வுல அவரை முகமுகமாய் தரிசிப்பாங்க. என்ன ஒரு மேன்மையான வாக்குறுதி! இந்த நவீன உலகத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்கும் போது இப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய சவால். அடுத்ததாக, அமைதி ஏற்படுத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இங்க ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. அமைதியை விரும்புபவர்கள் வேற, அமைதியை ஏற்படுத்துவோர் வேற. பீஸ் லவர்ஸ் அண்ட் பீஸ் மேக்கர்ஸ். ஆமா, சண்டைய தவிர்க்கிறவங்க அமைதியை விரும்பலாம். ஆனா அது ஒரு செயலற்ற நிலை. அமைதியை ஏற்படுத்துவோர் பிரிந்து கிடக்கிறவங்கள ஒன்றிணைக்க முயற்சி செய்யறவங்க, உடைந்த உறவுகள்ல பாலமா இருக்கிறவங்க, பகைமையை நீக்கி நட்பை உருவாக்குறவங்க. இவங்க கடவுளோட வேலையை செய்யறாங்க. ஏன்னா நம்ம கடவுள் தம்மோடு பகைமையா இருந்த மனித குலத்தை இயேசுவின் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கிய சமாதானத்தின் கடவுள். அதனால இந்த வேலையை செய்யறவங்க கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிற சிறப்புரிமையை பெறுகிறார்கள். இறுதியாக மறுபடியும் நீதிய பத்தி வருது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. நீதி மீது தாகம் கொள்றத பத்தி முன்னாடியே சொன்னாரே, இப்ப ஏன் துன்புறுத்தப்படுவத பத்தி பேசுறாரு? மிகச்சரியான கேள்வி. இதுதான் இந்த பேருரைகளோட யதார்த்தமான உச்சம். நீதி மீது தாகம் கொள்றது ஒரு நிலை. அந்த நீதியின்படி வாழ முயற்சிக்கும் போது, கனிவோட நடக்கும்போது, இரக்கம் காட்டும்போது, அமைதியை ஏற்படுத்த முயற்சி பண்ணும்போது நிச்சயமா அந்த உலகத்துக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும். உலகம் உங்களை துன்புறுத்தும். ஆனா அதுக்காக கலங்க வேண்டாம். ஏன்னா விண்ணரசு உங்களுக்கே உரியதுன்னு முதல் பேருரையில சொன்னதை இங்க மறுபடியும் உறுதிப்படுத்துறார். இந்த துன்பம் நீங்க தவறான பாதையில் இருக்கீங்கன்றதுக்கான அடையாளம் இல்ல, நீங்க சரியான பாதையில் இருக்கீங்கன்றதுக்கான அடையாளம். இதுவரைக்கும் அவர்கள்னு பொதுவா பேசிட்டு இருந்த இயேசு இப்போ திடீர்னு தன் சீடர்களை பார்த்து நேரடியா நீங்கள்னு பேசுறார். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. இது ஏன் இப்படி ஒரு மாற்றம்? இதுதான் இந்த போதனையோட மகுடம். இதுவரை சொல்லப்பட்ட அத்தனை குணநலன்களும் ஒரு சீடர்கிட்ட இருக்கும்போது அதோட விளைவு என்னவா இருக்கும்னு இயேசு இங்க சொல்றார். நீங்க என் பேரை சொல்லும்போது, என் வழியில நடக்கும்போது உலகம் உங்களை வெறுக்கும், இகழும், பொய் சொல்லும். ஆனா அந்த நேரத்துல நீங்க கலங்கக்கூடாது, மாறாக மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள்னு சொல்றாரு. துன்பத்துல எப்படி மகிழ முடியும்? இது மனித இயல்புக்கு எதிரானதா தெரியுதே. ஏன்னா 2 காரணங்களை சொல்றார். ஒன்னு, விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியானது. இந்த உலகத்தோட தற்காலிக துன்பங்கள் விண்ணுலகின் நிரந்தர மகிமையோடு ஒப்பிட தகுதியற்றவை. 2வது காரணம் இன்னும் ஆழமானது. உங்களுக்கு முன் வாழ்ந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் இவ்வாறே துன்புறுத்தினார்கள். இந்த ஒரு வரியில இயேசு நம்ம ஆபிரகாம், மோசே, எலியா, எரேமியா போன்ற இறைவாக்கினர்களோட திருக்கூட்டத்துல இணைக்கிறார். இது நமக்கு கிடைக்கிற எவ்வளவு பெரிய மரியாதை! இயேசுவுக்காக படுற துன்பம் நம்மள அவரோடும் இறைவாக்கினர்களோடு இணைக்கிற ஒரு பாக்கியம். அது தோல்வியோட சின்னம் அல்ல, அது விசுவாசத்தோட அடையாளம். அப்படியன்னால் இந்த மழைப்பொழிவுங்கிறது வெறுமனே நல்ல குணங்களோட பட்டியல் இல்ல. இது விண்ணரசின் குடிமகனுக்குரிய ஒரு அடையாள அட்டை. இந்த உலகத்துல நாம அந்நியர்கள் என்பதையும், நமது உண்மையான குடியுரிமை விண்ணகத்துல இருக்கு என்பதையும் நினைவுபடுத்துற ஒரு வாழ்வு நெறி. செல்வம், அதிகாரம், புகழ், இன்பம் இதையெல்லாம் தேடுற உலகருக்கு இயேசு வறுமை, துயரம், கனிவு,
துன்புறுத்தல் இதுலதான் உண்மையான பேற்றை காட்டுறார். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு முழுமையான மனமாற்றம். இந்த 8 பேருரைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. ஒன்ன மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததை விட்டுட முடியாது. இது ஒரு முழுமையான சீடத்துவத்தின் வரைபடம். இந்த 8 பேருரைகளும் ஒரு கண்ணாடியைப் போல ஒரு சீடரின் குணநலன்களை படம் பிடித்து காட்டுது. இதுல எந்த பேருரை இன்னைக்கு உங்க வாழ்வோடு அதிகமா பேசுதுன்னு ஒரு சிந்திச்சு பாருங்க. ஏழையின் உள்ளத்தோடு இருக்க அழைக்கப்படுகிறீர்களா, அல்லது கனிவுங்கிற அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியை வெளிப்படுத்தணுமா, அமைதியை ஏற்படுத்துபவரா மாறணுமா, இந்த உலகத்தோட மதிப்பீடுகளை விட்டுவிட்டு கடவுளோட மதிப்பீடுகளின்படி வாழ நாம் தயாரா இருக்கோமான்னு நம்மள நாமே கேட்டுக்குவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் இத கிறிஸ்தவர்களோட அடையாள அட்டை அப்படின்னே சொல்வாரு. இது இயேசுவோட முகத்தையும் அவரோட வாழ்க்கை முறையையும் அப்படியே நமக்கு கோடிட்டு காட்டுது. ஓ, அப்படியா? ஆமா. எப்படி மோசே சீனாய் மலையில பழைய சட்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இயேசு இந்த மலையில ஒரு புதிய சட்டத்தை கொடுக்கறாரு. சரி. ஆனா இது கட்டளைகளோட துடுப்பு இல்ல, இது மகிழ்ச்சிக்கான ஒரு வழி. மகிழ்ச்சிக்கான வழியா? ஆமா. பேறு பெற்றோர் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் வயிறு நிறைஞ்சவங்க இல்லனா நல்ல வசதியா இருக்கிறவங்கங்கிறது இல்ல. மாறாக கடவுளோட கிருபையில கடவுளோட பாதையில முன்னேறி செல்பவர்ங்கிறதா அதோட பொருள். ஓ, அதாவது பொறுமை, ஏழ்மை, மத்தவங்களுக்கு சேவை செய்யறது, இதுலெல்லாம் யார் முன்னேறி போறாங்களோ அவங்க தான் பேறு பெற்றவர்கள். ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இந்த முரண்பாடான மகிழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 26 முதல் 31 வரையிலான வசனங்களை ஆழமாக பார்க்கலாம். பவுல் இந்த வாசகத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். இது ஒரு மிக முக்கியமான கட்டளை. முதல்ல உங்களையே திரும்பி பாருங்கங்கிறார். ஆமா, அவர் யாரிடம் இதை சொல்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியம். அவர் கொரிந்து நகரத்து திருச்சபையினரிடம் பேசுகிறார். அந்த காலத்துல கொரிந்து நகரம்ங்கிறது ஒரு பெரிய வர்த்தக மையம். பல கலாச்சாரங்கள் சங்கமிக்கும் இடம். கரெக்ட். அங்க கிரேக்க தத்துவ ஞானிகள், ரோம பேரரசின் அதிகாரம், படைபலம், செல்வம்னு எல்லாம் நிறைந்திருந்த ஒரு நகரம். இப்படிப்பட்ட ஒரு ஊரில் அறிவு, அதிகாரம், உயர்குடி பிறப்பு இதுதான் ஒரு மனுஷனோட தகுதியா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பவுல் அந்த திருச்சபை மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மனித கணக்குப்படி உங்களில் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடியினர் எத்தனை பேர்? இந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் அவங்க கிட்டே விட்டுடுறார். ஏன்னா பதில் அவங்களுக்கு தெரியும், மிக சிலர்தான், ஒருவேளை யாருமே இல்ல. உண்மைதான். அந்த திருச்சபையில் இருந்த ஜாஸ்தியான மக்கள் சாதாரண மீனவர்கள், கைவினைஞர்கள், ஏன் அடிமைகளாக இருந்தவங்க கூட. இது இன்னைக்கும் நமக்கு எவ்வளவு ஆழமா பொருந்தது இல்லையா? நாம கூட பலமுறை நான் பெரிய படிப்பு படிக்கல, பெரிய பதவியில இல்ல, எனக்கு அந்த திறமை இல்ல அப்படின்னு நம்மளையே தாழ்த்திக்கிறோம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தகுதியற்ற மனநிலையில தான் சாத்தான் நம்ம முடக்கி வைக்க பாக்குறான். ஆனா கடவுளோட கணிதம் வேற என்பதை பவுல் அடுத்த வசனங்கள்ல உடைச்சு பேசுறார். 27 மற்றும் 28வது வசனங்கள் தான் இந்த முழு வாசகத்தோட இதயம். ஆமா, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். இங்க சாதாரணமாக தேர்ந்தெடுத்தார்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, அதாவது வெட்கப்படுத்த அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை செய்யறார். அந்த வெட்கப்படுத்த என்ற வார்த்தை கொஞ்சம் கடுமையா தோணினாலும் அதோட நோக்கம் மிக ஆழமானது. இந்த உலகம் எதையெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதோ, அதாவது மனித அறிவு, சக்தி, அந்தஸ்து, ஆமா, அதற்கு நேர்மாறானதை தேர்ந்தெடுக்கிறார். எனக்கு உடனே தாவீதோட நிகழ்வுதான் ஞாபகத்துக்கு வருது. அருமையான இணைப்பு. இஸ்ரேல் படையே நடுங்கிக் கொண்டிருந்த போது கடவுள் தேர்ந்தெடுத்தது ஒரு சின்ன பையனை. அவன் கையில இருந்தது ஒரு கவன் மட்டும்தான். அந்த சிறுவனை கொண்டு அந்த மாவீரனை வீழ்த்தியதன் மூலம் கடவுள் மனித பலத்தை வெட்கப்பட வைத்தார். கரெக்ட். தொடர்ந்து 28வது வசனத்துல பவுல் இன்னொரு படி மேல போறாரு. உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழப்பட்டவற்றையும் இல்லாதவற்றையும் கடவுள் தேர்ந்து கொண்டார் என்கிறார். இங்க 3 வித்தியாசமான நிலைகளை பார்க்க முடியுது. ஆமா, தாழ்ந்ததாக கருதப்படுபவைனா சமூகத்தில் கீழ்நிலையில இருக்கிறவங்க, இகழப்பட்டவைனா மற்றவங்களால கேலி செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்க. ஆனா 3வது நிலைதான் உச்சம், இல்லாதவை. இல்லாதவை ஒரு மாபெரும் கருவியா மாறுகிறார்.
ஏன்னா காலியா இருக்கிற ஒரு பாத்திரத்துல தான் கடவுளால் தன் மகிமையை முழுமையா நிரப்ப முடியும். அப்படியானால் கடவுள் ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான வழியை தேர்ந்தெடுக்கிறார்? அதற்கான தெளிவான பதிலை பவுல் 29வது வசனத்தில் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடிக்கு. இதுதான் முழு நோக்கமும். இதுதான் மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கடவுள் உலகத்தின் ஞானிகளையும் பலசாலிகளையுமே தேர்ந்தெடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவங்க ஒரு பெரிய காரியத்தை சாதிச்ச பிறகு இயல்பாவே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இது என் அறிவால் சாத்தியமானது, இது என் திறமையால் கிடைத்தது. அதேதான், அங்க மகிமை மனுஷனுக்கு போயிடும், கடவுளுக்கு இல்ல. பெருமைங்கிறது ஆன்மீக வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி. அதுதான் லூசிஃபரை வானத்திலிருந்து தள்ளியது. உண்மை. ஆனா எந்த உலகத் தகுதியும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் மூலமா ஒரு அற்புதம் நடக்கும்போது அங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த பெருமை முழுவதும் கடவுளுக்கு மட்டுமே சேர முடியும்னு எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ஆமா, பணிவுதான் கடவுளோட அருளை பெறுவதற்கான திறவுகோள். நாம எப்போ ஆண்டவரே என்னிடம் திறமை இல்ல, பலம் இல்ல, என்னால் முடியாது, ஆனா உமால் எல்லாம் முடியும் நம்ம முழுசா கையளிக்கிறோமோ அப்போதான் கடவுளோட வல்லமை நம்மில் நிரம்பி வழிய தொடங்குது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, நாம் ஒன்றுமில்லாதவங்க, தகுதியற்றவங்கன்னா பிறகு நமது மதிப்பு தான் என்ன? நம்ம எப்போதுமே தாழ்வு மனப்பான்மையில தான் இருக்கணுமா? ரொம்ப நல்ல கேள்வி. அதுக்கான மிக அழகான ஆறுதலான பதில 30வது வசனம் கொடுக்குது. பவுல் சொல்றார், அவராலதான் நீங்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆஹா, கவனிங்க, நம்ம தகுதி நம்மகிட்ட இல்ல, அது நமக்கு வெளியில இருக்கு. நாம யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுல தான் இருக்கு. இது எவ்வளவு பெரிய விடுதலை தரும் செய்தி! நம்ம பலவீனங்கள், குறைகள், கடந்த கால தவறுகள் இது எல்லாம் பார்த்து நாம சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா நம்ம உண்மையான அடையாளம் நாம் கிறிஸ்துவேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். ஆமா, அது மட்டும் இல்ல, கிறிஸ்து நமக்காக என்னவா இருக்கிறார்னோ பவுல் அங்க அழகா பட்டியலிடுறார். முதலாவது, அவர் கடவுளிடமிருந்து வரும் நமது ஞானம். 2வதாக, அவரே நம்மை ஏற்புடையவராக்குகிறார். அதாவது நம்மை நீதிமான்களாக்குகிறார். நம்ம புண்ணிய செயல்களால் இல்ல, கிறிஸ்துவின் மீது நாம வைக்கிற விசுவாசத்தால் மட்டுமே நாம கடவுளுக்கு முன்பாக ஏற்புடையவங்களா மாற்றப்படுறோம். 3வதாக, அவரே நம்மை தூயவராக்குகிறார். நம்ம பாவக்கரைகளை நம்மால மட்டுமே வெல்ல முடியாது. ஆனா அவரோடு இணைந்திருக்கும்போது அவரே நம்மை கழுவி நம்மை புனிதப்படுத்துகிறார். இறுதியாக, அவரே நம்மை மீட்கிறார். பாவத்தின் அடிமைத்தனம், சாபம், மரணபயம்னு எல்லாத்திலிருந்தும் நமக்கு முழுமையான மீட்பை வழங்குவதும் அவரே. ஆக நமக்கு ஞானம் இல்லையா? கிறிஸ்துவே ஞானம். நீதி இல்லையா? கிறிஸ்துவே நீதி. புனிதம் இல்லையா? கிறிஸ்துவே புனிதம். மீட்பு இல்லையா? கிறிஸ்துவே மீட்பு. நம்ம எல்லா குறைகளையும் கிறிஸ்து ஒருவரே நிரப்புகிறார். அதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவரோடு இணைந்திருப்பது. இதத்தான் பவுல் இறுதியாக 31வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டு வாசகத்தை மேற்கோள் காட்டி முடிக்கிறார். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். கரெக்ட். இந்த வசனத்தை நாம தவறா புரிஞ்சுக்க கூடாது. இதன் பொருள் நம்ம எதற்காகவும் சந்தோஷப்படக்கூடாது, கொண்டாடக்கூடாது என்பதல்ல. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளுக்காக, நாம அடையும் வெற்றிகளுக்காக நம்ம நிச்சயம் பெருமைப்படலாம். ஆனா அந்த பெருமையின் மையம் நாமாக இருக்கக்கூடாது. ஆமா, நான் எவ்வளவு பெரியவன் என்பதாக இருக்கக்கூடாது. மாறாக அது நன்றியுணர்வின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என் வாழ்வில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதாக இருக்க வேண்டும். மிக அருமையா சொன்னீங்க. ஆக இன்றைய வாசகம் நமக்கு தரும் தெளிவான செய்தி இதுதான். உங்களை உலகத்தின் அளவுகோல்களை வைத்து ஒருபோதும் எடை போடாதீர்கள். உங்க பலவீனங்களைக் கண்டு துவண்டு போகாதீர்கள். என கடவுள் உங்க பலவீனத்தில தான் பலத்தை முழுமையா வெளிப்படுத்த விரும்புறார். நீங்கள் எப்போது நான் பூஜ்யம் என்று உணர்ந்து அவரிடம் சரணடைகிறீர்களோ அப்போதுதான் கடவுள் உங்களை ஒரு ஹீரோவாக, தன் திட்டத்தின் ஒரு முகப்புக்கல்லாக மாற்ற முடியும். ஒரு கணம் அமைதியா உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் நீங்கள் மிகவும் பலவீனமானவராக, தகுதியற்றவராக உணர்கிறீர்கள்? அது உங்க படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட இடத்தில், அந்த பலவீனத்தில் கடவுளின் வல்லமை வெளிப்பட நீங்கள் எப்படி, எப்போது அனுமதிக்கப் போகிறீர்கள்? ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்னு இயேசு சொன்னதுக்கு ஒரு இறையியல் ரீதியான விளக்கத்தையே கொடுக்குது. எப்படி? யாரு உள்ளத்துல ஏழையா, அதாவது காலியா இருக்காங்களோ
அவங்களால தான் கடவுளை கொண்டு தங்களை நிரப்பிக்க முடியும் இல்லையா? சரிதான். இந்த கருத்து புதிய ஏற்பாட்டுல மட்டும் சொல்லப்பட்ட ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நாம பாக்குற முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வருது. இதோட மையக்கருத்தே கடவுள் தர்ற ஒரு வாக்குறுதி தான். ம், ஏழை எளிமை உள்ள மக்களை உன் நடுவே விட்டு வைப்பேன். இது எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்க. நிச்சயமா. இன்னைக்கு நாம இறைவாக்கினர் செப்பனியா நூல் அதிகாரம் 2 வசனம் 3, அப்புறம் அதிகாரம் 3 வசனங்கள் 12 13 வரைக்கும் சிந்திக்க போறோம். இந்த வாசகங்கள் வழியா கடவுள் நம்ம கிட்ட என்ன பேசுறாருன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ முதல் பகுதிக்கு வருவோம். இது ஒரு அழைப்பு மாதிரி, ஒரு கட்டளை மாதிரி இருக்கு. இறைவாக்கினர் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது: நாட்டிலுள்ள எளியோரே, ஆண்டவர் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரின் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கலாம். இந்த அழைப்பு யாருக்காக கொடுக்கப்படுது? ஏன் இந்த 3 விஷயங்கள், அதாவது ஆண்டவரை தேடுதல், நேர்மையை நாடுதல், மனத்தாழ்மையை தேடுதல், இதை இவ்வளவு அழுத்தமா சொல்லணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த அழைப்பு யாருக்குன்னு பார்த்தா, நாட்டிலுள்ள எளியோரே ஆண்டவர் கட்டளையை கடைபிடிப்போரேன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இது பணவசதி இல்லாதவங்கள மட்டும் குறிக்கல. அந்த சமூகத்துல தங்களுக்கு உதவ யாரும் இல்ல, தங்களோட சொந்த பலத்தால எதையும் சாதிக்க முடியாது, கடவுள் ஒருத்தர் தான் தங்களுக்கு ஆதாரம்னு உணர்ந்த மக்களை குறிக்குது. சரி. ரெண்டாவதா, இந்த 3 கட்டளைகளும் ஒன்னோடொன்னு ரொம்ப தொடர்புடையது. ஆண்டவரை தேடுறது தான் முதல் படி. ஆமா. அந்த தேடல் உண்மையானதா இருந்தா அது நம்மள ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கு வழிநடத்தும். அந்த நேர்மையான வாழ்க்கை நாம எவ்வளவு சிறியவர்கள், கடவுளோட கிருபை நமக்கு எவ்வளவு தேவைன்னு உணர வைக்கும். அதுதான் மனத்தாழ்மை. ஓ, அப்போ இது ஒரு சுழற்சி மாதிரி? அதேதான், ஒரு சுழற்சி மாதிரி. தாழ்மை இருந்தாதான் கடவுளை தேட முடியும், கடவுளை தேடினாதான் நேர்மையா வாழ முடியும். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த காலத்து சமூக சூழலை யோசிச்சு பார்த்தா, அதிகாரத்துல இருந்தவங்க, செல்வந்தர்கள் எல்லாரும் அநீதியையும் கொடுமையையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கடவுளை மட்டுமே நம்பி நேர்மையா வாழ முயற்சி பண்றது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும். நிச்சயமா. அப்போ இந்த வசனத்தோட கடைசி பகுதி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஆண்டவரின் சினத்தின் நாள்ல ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கலாம். இந்த ஆண்டவரின் சினத்தின் நாள் அப்படின்னா என்ன? இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, அந்த வார்த்தை கேட்க பயமா தான் இருக்கும். ஆனா இறைவாக்கினர்களோட பார்வையில இந்த நாள் அழிவுக்கான நாள் மட்டுமல்ல. அப்போ அது ஒரு நீதி வழங்குற நாள், ஒரு பெரிய மாற்றத்துக்கான நாள். அதாவது பெருமையும் அகந்தையும் கொண்டு மத்தவங்கள ஒடுக்குனவங்க அகற்றப்பட்டு, தாழ்மையும் நேர்மையும் கொண்டவங்க பாதுகாக்கப்படுற ஒரு நாள். ஒரு தலைகீழ் மாற்றம் மாதிரி. கரெக்ட், ஒரு தலைகீழ் மாற்றம். அதனால இந்த வாசகத்தை கேக்குற அந்த எளிய மக்களுக்கு இது ஒரு பயமுறுத்தல் இல்ல, இது ஒரு நம்பிக்கையோட செய்தி. புயல் அடிக்கும்போது ஒரு தாய் தான் பிள்ளைய அணைச்சு பாதுகாக்கிற மாதிரி, கடவுளோட நீதியான தீர்ப்பு வரும்போது தாழ்மையுள்ள உங்களுக்கு புகலிடம் நானேன்னு கடவுள் சொல்றாரு. ஆஹா, முதல் பகுதி நம்மளோட செயலுக்கான ஒரு அழைப்பு. நாம தாழ்மையையும் நேர்மையையும் தேடினா கடவுளோட பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இது நம்மளோட பொறுப்பு. ஆமா. ஆனா அடுத்த பகுதி அதிகாரம் 3ல இது கடவுளோட செயலாக அவரே கொடுக்கிற ஒரு வாக்குறுதியா மாறுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இதுல இருக்கிற அழகு. நம்ம முயற்சிக்கு கடவுள் எப்படி பதில் தராருங்கிறத 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் காட்டுது. நான் வாசிக்கிறேன். ஏழை எளியோரை உன் நடுவே நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தை நான் விட்டு வைப்பேன். ஆமா, அது எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை பாருங்க. ஆமா, நான் விட்டு வைப்பேன் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏதோ தற்செயலா மீண்டு போனவங்கள பத்தி பேசல. இல்லவே இல்ல. ஒரு பெரிய சுத்திகரிப்புக்கு அப்புறம் கடவுளே ரொம்ப கவனமா தனக்குன்னு ஒரு சின்ன கூட்டத்தை பாதுகாத்து வைக்கிற மாதிரி இருக்கு. அதேதான். திருவிவிலியத்துல இந்த சின்ன கூட்டத்தை என்ஜியோர் அப்படின்னு அழைப்பாங்க. இது ஒரு முக்கியமான இறையியல் கருத்து. என்ஜியோர், ரெம்னன்ட். ஆமா, இஸ்ரேல் மக்கள் பலமுறை கடவுளை விட்டு வழி விலகி போகும்போது ஒரு சின்ன கூட்டம் மட்டும் எப்போதுமே கடவுளுக்கு உண்மையா இருந்துச்சு. நோவாவின் காலத்துல அவருடைய குடும்பம், ஏலியாவின் காலத்துல 7000 பேரும் நாம பார்க்கலாம். சரி. கடவுளோட திட்டங்களும் உடன்படிக்கையும் இந்த உண்மையான சின்ன கூட்டத்தின் வழியாகத்தான் தொடர்ந்தது. செப்பனியாவும் அதையே தான் சொல்றாரு. பெருமையும் சிலை வழிபாடும் கொண்டவங்க அகற்றப்பட்ட பிறகு இந்த தாழ்மையுள்ள என்ஜியோரை நான் பாதுகாப்பேன்னு சொல்றாரு.
அப்போ இந்த என்ஜிஓங்கிற கருத்து கொஞ்சம் பிரத்யேகமானதா, ஒரு சின்ன விஐபி குழு மாதிரி தெரியலையா? கடவுள் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு மத்தவங்கள கைவிட்டுடுறாரா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. பார்க்கறதுக்கு பிரத்யேகமா தெரியலாம். ஆனா இதோட நோக்கம் பிரிக்கிறதில்ல, பாதுகாக்கிறது. பாதுகாக்கிறது. ஆமா, ஒரு விவசாயி அடுத்த போகத்துக்கான விதைகளை எவ்வளவு கவனமா பாதுகாப்பார், அது மாதிரி கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையின் வாக்குறுதியை நிறைவேற்ற விசுவாசத்தின் விதையா இந்த சின்ன கூட்டத்தை பாதுகாக்கிறார். ஓ, அப்படியா? இந்த என்ஜிஓரின் வழியாகத்தான் மீட்பின் திட்டம் முழு மனுக்குலத்துக்கும் போய் சேருது. அதனால இது ஒரு சிலருக்கானது இல்ல, இந்த சிலர் வழியாக எல்லாருக்குமானது. சரி சரி. மேலும் இந்த என்ஜிஓரோட மிக முக்கியமான குணம் என்னன்னா, அவர்கள் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை கொள்வான்கள். அவங்க தங்களோட பலத்தையோ செல்வத்தையோ நம்பல, கடவுள் ஒருத்தரே தங்களுக்கு எல்லாம்னு முழுமையா சார்ந்து இருக்காங்க. அருமை. அப்படி என்றால் இந்த என்ஜிஓர் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருப்பாங்க? அவங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் என்ன? இது அடுத்த வசனம், அதாவது செப்பனியா 3:13 மிக தெளிவா சொல்லுது இல்லையா? ஆமா, இஸ்ரேலின் என்ஜிஓர் கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சகம் பேச அவர்களது வாயில் வராது, அச்சமேதும் இன்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்வார்கள். ஆமாம். இந்த வசனம் அவங்களுடைய குணநலன்களையும் அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் அழகா படம் பிடிச்சு காட்டுது. அவங்க குணநலன்கள் என்ன? முதலாவது, செயல்கள்ல நேர்மை. கொடுமை செய்ய மாட்டார்கள். ஆமா. ரெண்டாவதா, வார்த்தைகள்ல உண்மை. வஞ்சகம் பேச அவர்களது வாயில் வராது. உள்ளொன்றும் புறமொன்றுமா இல்லாம அவங்க உள்ளமும் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அந்த காலத்துல மட்டுமல்ல, இந்த காலத்திலயும் ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை முறைதான். நிச்சயமா. அப்படி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழும்போது அவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்குது? அச்சம் ஏதுமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இந்த உருவகம் எவ்ளோ அழகா இருக்கு! ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நல்ல மேய்ப்ப கூட இருக்கும்போது ஆடுகளுக்கு எந்த பயமும் இருக்காது. எதிரிகள் வருவாங்களோ, சாப்பாடு கிடைக்குமோ, தண்ணி இருக்குமோன்னு எந்த கவலையும் இல்லாம அது அமைதியா புல் மேய்ந்து இளைப்பாரும். கரெக்ட். அதுபோல கடவுளுங்கிற நல்ல மேய்ப்பனோட பாதுகாப்புல இருக்கிற இந்த என்ஜிஓர் முழுமையான அமைதியோடும் நிறைவோடும் வாழ்வாங்க. இதுதான் கடவுள் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம். சரியா சொன்னீங்க. இப்ப நாம இந்த 3 வசனங்களையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். ஒரு முழுமையான படம் நமக்கு கிடைக்கும். சரி. செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்படுற அந்த தாழ்மைக்கான அழைப்பை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்கதான் 3ஆம் அதிகாரத்துல வாக்களிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்குரிய என்ஜிஓரா மாறுறாங்க. இது ஒரு நிபந்தனை மாதிரி. நீங்க தாழ்மையை நாடினா நான் உங்களை என் பாதுகாப்பான மந்தையில சேர்த்துக்குவேன்னு கடவுள் சொல்றாரு. அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நமக்கு இது ஒரு பெரிய சவாலை முன்வைக்குது. பெருமையையும் சுய பலத்தையும் நாங்கிற அகந்தையையும் போற்றுகிற இந்த உலகத்துல கடவுள் விரும்புற இந்த மனத்தாழ்மையையும் நேர்மையையும் நாம எப்படி வளர்த்துக்கிறது? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த வாசகத்துல சொல்லப்படுற ஏழை எளியோருங்கிறது பணவசதி இல்லாத நிலைய மட்டும் குறிக்கல, அது ஒரு ஆன்மீக நிலைய குறிக்குது. இத ஆன்மீக ஏழ்மைன்னு சொல்லலாம். ஆன்மீக ஏழ்மை. ஆமா. அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், பட்டம் இருந்தாலும், கடவுளே நீங்கள் இல்லாம நான் ஒண்ணும் இல்ல, என் தேவைகளுக்கு உங்களதான் முழுமையா சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு உணர்ற ஒரு மனநிலை. இதைத்தானே ஆண்டவர் இயேசு தன்னோட மலப்பொழிவுல ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதுன்னு சொன்னார். அதேதான். அந்த ஏழை உள்ளம்தான் கடவுள் தங்கறதுக்கு விரும்புற அரண்மனை. வெளிப்புறத்துல எளிமையா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள கடவுளோட பிரசன்னம்ங்கிற ஒளிய சுமந்து வாழ்ற உள்ளம். ஆமா. அந்த உள்ளத்துலதான் அகந்தைங்கிற புயல் தாக்க முடியாத அமைதி இருக்கும். அந்த உள்ளம் கொண்டவங்க தான் செயல்கள்ல கொடுமை செய்யாமலும் வார்த்தைகள்ல வஞ்சகம் பேசாமலும் இருக்க முடியும். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க தங்களை பாதுகாத்துக்க பொய்களையோ அநீதியான வழிகளையோ நாட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்கள பாதுகாக்கிறவர் கடவுளுங்கிற முழுமையான நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கை தான் அவங்கள அச்சமில்லாம வாழ வைக்குது. அப்போ இந்த எல்லா கருத்துகளையும் இணைக்கிற மாதிரிதான் இன்றைய பதிலுரை பாடல் இருக்கு. திருப்பாடல் 146. நம் கடவுள் வெறும் வாக்குறுதி மட்டும் கொடுக்கிறவர் இல்ல, அவர் செயல்களின் கடவுள். கரெக்ட். செயல்களில் தன் அன்பை காட்டுபவர். அதத்தான் இன்றைய வாசகம் நமக்கு ரொம்ப அழகா எடுத்துரைக்குது. ஆமா. இதோட பல்லவி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வருது. ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஆமா. இந்த ஒரு வரிய மையமா வைத்துதான் முழு திருப்பாடலையும் நாம புரிஞ்சுக்கணும்.
சொல்லப்போனா இதுதான் இந்த வாசகத்தோட திறவுகோல். இந்த பல்லவி இல்லாம இந்த திருப்பாடலோட மற்ற வரிகளை படிச்சா அது கடவுள் செய்யற செயல்களோட ஒரு லிஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஆமா, ஒரு பட்டியல் மாதிரி. ஆனா யாருக்காக இந்த செயல்களை அவர் செய்யறாருன்றத இந்த பல்லவிதான் தெளிவுபடுத்துது. அப்போ இந்த ஏழை உள்ளம்னா என்ன? இது வெறும் பணம் இல்லாத, பொருள் இல்லாத ஏழ்மைய குறிக்குதா, இல்ல இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா? அது ஒரு அருமையான கேள்வி. கண்டிப்பா இதுக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. ஏழை உள்ளம்னோது வெறும் பொருளாதார ஏழ்மை மட்டும் இல்ல. சரி. அது ஒரு மனநிலை. நம்மளோட பலவீனத்தை, நம்மளோட இயலாமைய நாம முழுமையா உணர்ந்து எல்லாத்துக்கும் கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்கிற ஒரு நிலை. அதாவது நம்மளால எதுவும் முடியாது, எல்லாம் அவரால தான் முடியும்னு நம்புறது. கரெக்ட். கடவுளே, நீர் இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது, என் ஞானம், திறமை, செல்வம் எதுவுமே உமக்கு முன்னாடி ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்மளே தாழ்த்தி, ஒரு குழந்தை தன் தாயை முழுசா நம்புற மாதிரி. ஆமா, அவரோட முழுமையா சரணடைகிற நிலை. இந்த மனநிலை தான் விண்ணரசின் கதவுகளை திறக்கிற அந்த அதிசய சாவி. அருமையா விளக்குனீங்க. நம்மள நாமே பூஜ்யமாக்கி கொள்ளும்போதுதான் கடவுள் அந்த இடத்துல தம் வல்லமையை வெளிப்படுத்த தொடங்குறார். உண்மைதான். அப்போ அப்படிப்பட்ட ஏழை உள்ளம் கொண்டவங்களுக்கு, தன்னை முழுமையா நம்புறவங்களுக்கு கடவுள் என்ன செய்யறார் அப்படிங்கறதுதான் இந்த வாசகம் ஒரு அழகான கவிதை மாதிரி விவரிக்குது. முதல் பகுதியை பாருங்களேன். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். இந்த 3 செயல்களுமே கடவுளோட குணாதிசயத்தை, அவரோட சுபாவத்தையே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? ஆமா, அவர் அநீதியை கண்டு அமைதியா இருக்கிற ஒரு பார்வையாளர் கிடையாது, அவர் நீதியை நிலைநாட்டுகிறவர். ஆமா, இங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டோர்னா அதிகாரத்தால, சமூகத்தால, வார்த்தைகளால காயப்படுத்தப்பட்டு மூளையில முடுக்கப்பட்டவங்க. யாருமே நமக்காக பேச இல்லையேன்னு ஏங்குறவங்க. ஆமா, அவர்களுக்காக கடவுளோட நீதி நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். அடுத்து சிறைப்பட்டோர். இது ஜெயில இருக்கிறவங்கள மட்டும் குறிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க ஒருவேளை நாம ஜபத்துல கேட்ட மாதிரி கடன் அன்ன சிறையில இருக்கலாம், நோய் அன்ன சிறையில, தீராத கவலை, பயம், இல்லனா ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சிறைகள். கரெக்ட். அந்த மாதிரி சிறைகள்ல சிக்கி தவிக்கிறவங்களுக்கும் கடவுள் விடுதலையை அளிக்கிறார். பசியும் அப்படித்தானே. வயிற்று பசி ஒண்ணு, உள்ளத்தின் பசி என்னொன்னு. ஆமா, அன்புக்கும் ஆறுதலுக்கும் அங்கீகாரத்துக்கும் இயங்கும் உள்ளத்தின் பசி இரண்டையும் அவர் போக்குகிறார். இந்த விளக்கம் இந்த வாசகத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப அழகா இணைக்குது. அடுத்த பகுதி இன்னும் சிறப்பாக நம்ம வாழ்வோடு நெருக்கமான செயல்களை பட்டியலிடுது. ஆண்டவர் பார்வையற்றோர் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொள்கின்றார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பார்வையற்றோர் கண்களை திறப்பது அப்படிங்கிறது இயேசு செய்த அற்புதங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆமா, உடல் ரீதியான பார்வை மட்டும் இல்லாம. ஆமா, அது மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல நாம எல்லாவற்றையும் சரியா பாக்குறது இல்ல. கோபம், பொறாம, சுயநலம்னு சில திரைகள் நம்ம கண்ணை மறைக்கலாம். உண்மைய சரியான பாதையே பார்க்க முடியாத ஒரு ஆன்மீக குருட்டுத்தனம். ஆமா, அந்த திரையை நீக்கி தெளிவான பார்வையை தருபவர் நம் ஆண்டவர். இதுல ஒரு ஆழமான சமூக பார்வையும் இருக்கு. கண்டிப்பா. தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துவதும் அயல் நாட்டினரை பாதுகாப்பதும் கடவுளோட தனிப்பட்ட அக்கறையை காட்டுது. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் கடவுள் தனி கவனம் செலுத்துறார். ஆமா, இங்கே அயல் நாட்டினர் என்றது அந்த காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில வாழ்ந்த பிற நாட்டினரை குறிச்சது. இன்னைக்கு நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம்? இன்னைக்கு நம்ம ஊருக்கு, நம்ம கலாச்சாரத்திற்கு புதியவங்களையும் நம்மள மாதிரி இல்லாதவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் அப்படிங்கறது இது காட்டுது. கடவுள் பாகுபாடு பார்க்கிறவர் இல்ல. மிகச்சரி, அவர் எல்லாரையும் அரவணைக்கிறவர். இறுதியா கடவுளோட பாதுகாப்பு எவ்வளவு ஆழமானது, உறுதியானதுன்னு பாருங்க. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லார் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். இது ஒரு சக்தி வாய்ந்த முரண்பாடு. ஆமாம், ஒரு பக்கம் சமூகத்துல ரொம்ப பலவீனமான நிலையில இருக்கிற அநாதைகளையும் கைம்பெண்களையும் கடவுள் தன் கரங்கள்ல தாங்குறார். அவரே தந்தையா, கணவரா, பாதுகாவலரா இருக்கிறார். ஆமாம், அதே சமயம் தீயவர்களோட திட்டங்களை, அவங்களோட அநீதியான வழிகளை அவர் தவிடு பொடியாக்குறார். அவரு ஒருபோதும் தீமையை ஆசீர்வதிக்கிறதே இல்ல.
இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் தருது. கண்டிப்பா. இதோட பெரிய சித்திரம் என்னன்னா, நம்ம கடவுள் வெறும் தத்துவங்களை சொல்ற கடவுள் இல்ல, அவர் பேசும் கடவுள் மட்டுமல்ல, செயல்படும் கடவுள். ஆமா, அவர் எளியோரின் பக்கம், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் உறுதியா நிற்கிறவர். இதனாலதான் இந்த திருப்பாடல் இப்படி முடியுது. ஷியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அப்போ பொல்லாரின் ஆட்சி, அநீதியின் ஆட்சி எல்லாம் தற்காலிகமானதுதான். ஆமா, அது நிச்சயம் ஒரு நாள் கவிழ்க்கப்படும். ஆனா நீதியும் இரக்கமும் நிறைந்த கடவுளின் ஆட்சி நிரந்தரமானது. இதுதான் இந்த வாசகம் உங்களுக்கு தர அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படியானால் இந்த அற்புதமான வாசகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடைமுறை பாடம் என்ன? 2 விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. முதலாவது, நம்ம கடவுள் யாருன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். அவர் வெறும் பார்வையாளர் இல்ல, செயல் உள்ள கடவுள். நம்ம கண்ணீர், நம்ம ஜபம், நம்ம தேவை எல்லாம் அவர் காதுகளுக்கு எட்டுது. அவர் நமக்காக செயல்படுவார்னு நம்பிக்கை. அது முதல் விஷயம். 2வதா, இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம கடவுளோட குணங்கள் இதெல்லாம்னா, அவருடைய பிள்ளைகளான நாம இந்த குணங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி வெளிப்படுத்துறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வாசகம் முழுக்க கடவுளோட செயல்களை, அவர் என்ன செய்யறாருன்னு விவரிக்குது. நம்ம செயல்கள் அவருடைய செயல்களை பிரதிபலிக்குதா? நம்மை சுற்றியுள்ள பசித்திருப்போருக்கு நாம உளவாக இருக்கிறோமா? கண்ணுக்கு தெரியாத சிறைகள்ல தவிக்கிறவங்களுக்கு விடுதலை தர்ற வார்த்தைகளையாவது பேசுறோமா? பார்வையற்றோருக்கு வழிகாட்டியா? தாழ்த்தப்பட்டோருக்கு தோள் கொடுப்பவர்களா இருக்கிறோமா? அனாதைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் ஆதரவா இருக்கிறோமா? இல்ல, வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துட்டு செயல்ல ஒண்ணுமே செய்யாம கடந்து போறோமா? இதுதான் இந்த வாசகம் உங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனைக்கும் விடும் சவால். அப்போ இந்த 4 வாசகங்களும் ஒரே சத்தியத்தை வெவ்வேறு கோணங்கள்ல நமக்கு சொல்லுது. ஆமா, அதாவது கடவுளோட பார்வையில மதிப்புங்கிறது உலகத்தோட பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. உண்மையான மகிழ்ச்சி அவரை முழுமையா சார்ந்திருக்கிறதுல தான் இருக்கு. சரிதான். இன்றைய வாசகங்கள் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. இயேசு சொல்றார், விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள்னு. ஆமா, மிகுதியாகும்னு சொல்றார். அவர் கைமாறு மிகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லல, மிகுதியாகும்னு எதிர்காலத்துல சொல்றார். அதாவது இந்த பேறு பெற்றோரின் பாதை சில நேரங்கள்ல ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனா அது உலகம் கொடுக்கவோ எடுக்கவோ முடியாத ஒரு அசைக்க முடியாத மகிழ்ச்சிக்கு நம்மள வழி நடத்துது. ரொம்ப அருமையான சிந்தனை. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தோட பாதையை தேர்ந்தெடுக்காம இந்த பேறு பெற்ற பாதையை தேர்ந்தெடுக்க நீங்க என்ன ஒரு சிறிய காரியத்தை செய்ய முடியும்? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. சிறைப்பட்டோர் விடுதலை அளிக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே.
ஆட்சி செய்வார்.